கனிம வளத்துறை அமைச்சர் கடந்த 2-3 வாரமாக அதிரடியாக தமிழ்நாடு ஃபுல்லாக குவாரிகளில் ரைடு பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 70க்கும் மேலே குவாரிகளில் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதில் எங்கள் மாவட்டம் விருதுநகரில் பார்த்தீங்கன்னா 23 குவாரிகளை வந்து மூடியிருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் நிறையா மாவட்டங்களில் நிறையா குவாரிகளை வந்து தற்காலிகமாக மூடியிருக்கிறதாகவும் சொல்லி செய்திகள் வருது. இப்போ இதில் என்ன கேள்வி அப்படின்னா, எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை குவாரிகளை மூடியிருக்கீங்க, எதெல்லாம் தற்காலிகமாக மூடியிருப்பீங்க, எதெல்லாம் நிரந்தரமாக மூடியிருக்கீங்க, அப்போ அந்த குவாரிகளோட ஓனர்லாம் யார், அவங்க என்ன விதிமீறலில் பண்ணாங்க, அதனால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு, இதனால் அந்த குவாரி உரிமையாளர் மேலே எடுக்கப்பட்ட சட்டரீதியான நடவடிக்கை என்ன. ஸோ இந்த கேள்வியெல்லாம் தவிர்க்க முடியல. இது வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து இந்த கேள்வியெல்லாம் முன் வச்சாங்க. ஸோ வெளிப்படைத்தன்மையோட இந்த ரைடுலாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நம்பிக்கைக்குரிய ஒரு ஆட்சியாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த மணல் மாஃபியாக்களால், இந்த குவாரி மாஃபியாக்களால் சமூக ஆர்வலர்கள் வந்து கொல்லப்படுறதுங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இனிமேலும் சட்டவிரோதமாக ஏதாவது குவாரி செயல்படுது, இல்லை குவாரி வரக்கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். அதே மாதிரி மணல் மாஃபியா, மணல் கடத்துறாங்க சட்டவிரோதம் அப்படின்னா அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ குவாரி முறைகேடை தடுக்கிறது மட்டும், இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது மட்டும் ஒரு அரசோட கடமை இல்லை. அதை பாதுகாக்க போராடுற ஒரு தனிநபரான சமூக ஆர்வலருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது வந்து ஒரு அரசோட கடமை. ஸோ இனி வரும் காலங்களில் நீ எப்பயுமே வந்து மணல் மாஃபியாக்களால், குவாரி மாஃபியாக்களால் ஒரு சமூக ஆர்வலர் வந்து கொல்லப்படுறதுங்கிறது நடக்கவே கூடாது. இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா, ஜூனியர் விகடனில் ஆர்டிக்கலில் வந்துருந்துச்சு. என்னன்னா, போன வாரம் மதுரையில் வந்து 11 குவாரிகள் மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க. அதில் 8 குவாரிகள் வந்து செயல்படாத குவாரிகள்லாம், மிச்சம் இருக்கிற குவாரிகளில் வந்து ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு கண் துடைப்புக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வெளியே வந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து குவாரியில் வந்து ரைடு பண்ணுறீங்க, அதை பிஜிஎம் போட்டு ரீல்ஸ்லாம் போடுறீங்க, ஓகே சூப்பராக இருக்குது, நம்பிக்கை வருது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னால் மட்டும்தான் முழுமையான நம்பிக்கை வரும். வெளிப்படைத்தன்மையாக இருந்தால் மட்டும்தான் முழுமையான நம்பிக்கை வரும். அதனால நான் மேலே சொன்ன அந்த கேள்விகளுக்கெல்லாம் அரசு வந்து கூடிய சீக்கிரம் பதில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ கனிம வளத்துறை அமைச்சரோட இந்த அதிரடியான குவாரி ரைடு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெளிப்படைத்தன்மை இதில் ஃபியூச்சரில் வருமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். நாங்காலி